பகவத்கீதை உண்மை இருவில் 18வது அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம் பதம் 75. வியாச பிரசாதாத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யமஹம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயத ஸ்வயம். வியாசதேவருடைய கருணையால் யோகங்களின் இறைவனான ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக ரகசியமான உரையாடலை நான் கேட்டிருக்கின்றேன். இது பகவத்கீதையினுடைய முடிவுல நம்ம இப்ப இருக்கோம். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில நடந்த உரையாடல் முடிவு பெற்று அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன காரியம் எல்லாத்தையும் முழுமையா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சஞ்சயன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா, வியாசதேவருடைய கருணையால் யோகங்களின் இறைவனான ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நடத்திய இந்த உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. அர்ஜுனனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடைபெற்ற இந்த உரையாடல் அதுதான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை தத்துவ ஞானத்தினுடைய மணிமகுடமா இருக்கு. தத்துவ ஞானம் இது பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஞானம் வேற எங்கேயுமே நம்ம பெற முடியாது. உபனிஷத்துகள் வேதாந்த சூத்திரம் எல்லாம் கூட தெளிவுபடுத்தாத விஷயங்களை பகவத்கீதை தெளிவுபடுத்துது. வேதங்கள்ல வேத ஞானம் எல்லாத்தையுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சுருக்கி பகவத்கீதையா கொடுத்தார். அதே சமயத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் கொடுத்தார். வேதங்கள்ல அங்கங்க பாத்தீங்கன்னா பற்பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா எதை விட எது உயர்ந்தது அது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட கிடையாது. முடிவு நிறைய இடத்துல கொடுக்க கிடையாது. உண்மையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் முடிவு இருக்கு. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், வேதைஷ சர்வே ரஹமே வேத்யா, வேதங்களை படிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவன் நானேங்கிறார். ஆனா அது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் எல்லா விஷயங்களையுமே நேரடியா சொல்லி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட இந்த உரையாடலை கேட்கறதுக்கு வியாசதேவருடைய கருணையினால சஞ்சயன் கொடுத்து வச்சிருக்கான். சஞ்சயன் இங்க தன்னுடைய குருவுக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்தினான். வியாசதேவருடைய கருணையினால, வியாச பிரசாதாத், வியாசதேவருடைய கருணையினால இந்த உரையாடலை என்னால கேட்க முடிஞ்சது அப்படின்னு. பகவத்கீதையினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முதல் பதம் திருதராஷ்டிரர் கேட்பார் சஞ்சயன் கிட்ட, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுத்சவ மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகூருத்த சஞ்சயா. திருதராஷ்டிரன் கேட்பார், சஞ்சயா போர் புரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்னுடைய மகன்களும் பாண்டுவினுடைய மகன்களும் கூடினார்களே, அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு. சோ அதெல்லாம் அப்படியே உரையாடெல்லாம் முடிஞ்சு இப்ப இங்க சஞ்சயன் இந்த பகவத்கீதைய கிருஷ்ணர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரர் தெரிவிக்கிறான், வியாசதேவருடைய கருணையினால இது எனக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில ஆன்மீக குருதேவருடைய முக்கியத்துவத்தையும் ஆன்மீக குருவினுடைய கருணையை பற்றியும் வர்ணிக்கிறார். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் கடவுளை அடையணும் அப்படின்னு. கடவுளை நான் அடையணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா கடவுளை எப்படி அணுக முடியும்? பகவான் கிருஷ்ணரை நம்ம எப்படி அணுக முடியும் அப்படின்னா, நேரடியா நம்மளால அவரை அணுக முடியாது. அதுக்கு நமக்கு அவசியமா குரு தேவைப்படுறார். ஏன் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் அப்படித்தான் வழிவகை கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணரே கீதையில சொல்றார், தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்துவதர்ஷினா. ஒரு முறையான ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட பணிவோட நீ கேள்வி கேளு, அவருக்கு சேவை செய். தன்னை உணர்ந்தவரான அவர், தத்துவதர்ஷியான அவர் உனக்கு உண்மைகளை விளக்க முடியுங்கிறார் கிருஷ்ணர். ஏன் அப்படி ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஆன்மீக குரு கிருஷ்ணருக்கு பிரியமானவர் அப்படிங்கறனால அவருடைய கருணை இருந்தது அப்படின்னா அப்ப கிருஷ்ணருடைய கருணையை நம்ம பெற முடியும்.
ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவர் பாடுறார், உங்ககிட்ட கிருஷ்ணர் இருக்கார், நீங்க நினைச்சா கிருஷ்ணரை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆன்மீக குரு பத்தி பாடும்போது அவர் சொல்ற, கிருஷ்ணர் உங்ககிட்ட இருக்கார், நீங்க நினைச்சா கிருஷ்ணரை யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் ஆன்மீக குருவினுடைய திறன். ஆன்மீக குருவானவர் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆன்மீக குரு இல்லாம ஒருத்தரால கிருஷ்ணர் அடையலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஒருத்தர் தீட்சை வாங்கல அப்படின்னா அவர் பகவான்கிட்ட போக முடியுமா? இல்ல ஒருத்தர் இந்த ஆன்மீக குரு யாருமே தெரியாம அவங்க பாட்டு பக்தி செஞ்சுட்டு இருக்காங்க, அப்ப அவங்களால கடவுள்கிட்ட போக முடியுமா அப்படின்னு. இந்த கேள்விக்கே அர்த்தமே இல்லை. ஏன் அப்படின்னா பக்தி அப்படிங்கும் போது ஆதவ் குரு ஆශ්‍රயா. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்றார், ஆதவ் குரு ஆශ්‍රயா. ஆன்மீகத்துல முதல் படி என்ன அப்படின்னா குரு ஆශ්‍රயா, குரு கிட்ட போய் தஞ்சம் அடையிறது. ஒரு குருவை அணுகாம ஒருத்தரால ஆன்மீகத்துல முன்னேற்றம் பெறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. குருவை அணுகிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப படி. ஒரு சிலர் இதுவும் நினைச்சுக்கிறாங்க, குருவா வெறுமன தீட்சை மட்டும் பெற்றுட்டா போதும், குருவினுடைய கருணை எனக்கு இருக்குது, நான் பண்றதெல்லாம் பண்ணலாம், குருவினுடைய கருணை எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சா அது கிடையாது. தீட்சை அப்படிங்கிறது ஆன்மீக குருவை சீடன் ஏற்றுக்கணும், சீடனையும் ஆன்மீக குரு ஏத்துக்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு உறவு முறை ஆரம்பமாகுது. அவங்க மேலும் அந்த உறவு முறையை வளர்த்துக்கணும். அந்த குருவை திருப்திப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள்ல சிஷ்யனானவன் ஈடுபடணும். அப்படி குருவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபடல அப்படின்னா அப்ப குரு சிஷ்யனுக்கு உறவு முறைக்கு அர்த்தமே கிடையாது. சிஷ்யன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப குரு என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை திறம்பட நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். அது குருவை திருப்திப்படுத்தும். யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ்யா பிரசாதாத் நகதி குதோபி. யஷ்ய பிரசாத குருதேவருடைய கருணையினால பகவத் பிரசாத பகவானுடைய கருணை கிடைக்கும். பகவானுடைய கருணை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. இந்த விதத்துல பார்க்கும்போது நிறைய தடவை நம்ம நீங்க கேட்டிருக்கீங்க, கிருஷ்ணருடைய கருணை அடையிறது ரொம்ப கடினம் அப்படி. ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய கருணையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணருடைய கருணையை நம்ம எளிமையா அடையலாம். யஷ்ய அப்ரசாதா நகதி குதோபி. உங்களுடைய கருணை இல்லை அப்படின்னா ந கதி, வேற கதியே கிடையாது. குருவினுடைய கருணை இல்லாம கிருஷ்ணரை அடையலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். குருவை திருப்திப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செயல்கள் ஒருத்தரால செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பிரம்மாண்ட பிரமித்தே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லத பீஜ். பிரம்மாண்ட பிரமித்தே கோனே, நம்ம எல்லாருமே பல பல பிரம்மாண்டத்துல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பூலோகத்துல இருக்கோம். இதுக்கு மேல ஒரு 6 லோகங்கள் இருக்கு, இதுக்கு கீழே ஒரு 7 லோகங்கள் இருக்கு, மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சுத்தின்னு இருந்திருக்கோம். பிரம்மாண்ட பிரமித்தே கோனே, இதுல எல்லாம் சுத்தின்னு இருந்த பாக்யவான் ஜீவ, எந்த ஜீவன் பாக்யவானா இருந்ததோ அவனுக்கு குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால பக்தி லத பீஜ், பக்தி அப்படிங்கிற ஒரு விதை அந்த ஜீவனுக்குள்ளார விதைக்கப்படுது. அதனால யாருக்கு பக்தி கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருத்தர் குருவினுடைய கருணையை பெறாங்களோ அவங்களுக்கு தான் பக்தி கிடைக்கும். இந்த பக்தி அப்படிங்கிற விதையானது குருவினுடைய கருணையினால நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த விதைய குருவை திருப்திப்படுத்தி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விதையில இருக்கக்கூடியதை மரமா முளைச்சு கொண்டு வரணும். குருவை திருப்திப்படுத்தாத விஷயத்துல குருவை திருப்திப்படுத்தல அப்படின்னா அப்ப நம்மளால இந்த பக்தி லத பீஜத்தை வளர்க்கவே முடியாது. பீஜம் இருக்கலாம், அது கொஞ்ச நாள்ல அழிஞ்சு கூட போகலாம். ஏன்னா அந்த குருவை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் இங்க பிரபுபா இங்க சொல்றார், சஞ்சயன் ஆன்மீக குருவுக்கு சேவை செஞ்சதுனால அவரை திருப்திப்படுத்தின காரணத்தினால சஞ்சயனால வியாசதேவருடைய கருணையை பெற்றான். வியாசதேவருடைய கருணையை பெற்றதுனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெற்ற உரையாடலை சஞ்சயனால கேட்க முடிந்தது, அதை அவனால ரசிக்க முடிந்தது.
இந்த முதலே சொன்ன பதத்துல பிரம்மாண்ட பிரமித்தே கோனே, பல பல பிரம்மாண்டமா சுத்தின் இருந்து ஒரு ஜீவனுக்கு குரு கிடைச்சிட்டார் அப்படின்னா அதை அவன் முழுமையா எடுத்துக்கணும். குரு மேல ஒரு சிஷ்யன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆன்மீக ஞானங்கள் அவனுடைய இதயத்துல உள்ள கொடுக்கப்படும் சொல்லப்படுது. யஷ தேவா பரா பக்திர் யதா தேவோ ததா குரு தஸ்யைத கதித ஹி அர்த்தா பிரகஷந்தே மகாத்மனா. ஒருத்தன் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறானோ அதே அளவுக்கு குரு மேல அசையாத நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அத்தகைய நபருக்கு வேத ஞானம் எல்லாமே இதயத்துக்குள்ளார கொடுக்கப்படுமா. இதுதான் ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய ரகசியம். ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. குருவை திருப்திப்படுத்தினா எல்லாமே கிடைக்கும். குருவை திருப்திப்படுத்தல அப்படின்னா எதையுமே ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. இன்னேலும் ஒரு பதம் சொல்லப்படுது. முக்கம் கொரோதி வாச்சாலம் பல்கும் லங்காயத்தே குரும் எத்கிருபாதமம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். குருவினுடைய கருணை இருந்தது அப்படின்னா ஒரு முடவன் கூட மலையேற முடியும். ஒரு ஊமை கூட அழகான பாடலை இயற்றி பாட முடியுமா? அதாவது என்ன அர்த்தம்? குருவினுடைய கருணை இருந்தது அப்படின்னா நடக்க முடியாத செயல்கள் கூட நடந்தேறும். பல செயல்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் அசாத்தியமானது அப்படின்னு. ஆனா குருவினுடைய கருணை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணருடைய கருணை இருக்கு. கிருஷ்ணருடைய கருணை இருக்கும்போது அசாத்தியமான செயல்களும் நிறைந்தேறும். ஏன்னா அசாத்தியம் அப்படிங்கிறதே கிருஷ்ணருடைய அகராதியில கிடையாது. கிருஷ்ணருக்கு அசாத்தியமானதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். அவருக்கு அசாத்தியம் எது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால கிருஷ்ணருடைய கருணை இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியமாகும். கிருஷ்ணருடைய கருணையை பெறதுக்கான வழி குருவினுடைய கருணையை பெறதுதான். இப்ப எதுக்கு நம்ம நடைமுறையிலே உதாரணம் பார்க்கலாம். புராண காலத்துல இருந்து பல உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அதை நான் விளக்கமா இப்ப சொல்ல போறது கிடையாது. குருவினுடைய கருணையை பெற்று அதன் மூலமா பகவானுடைய கருணையை பெற்ற நபர்கள்ல 2 பேர்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப பிரதானமா ஸ்ரீமத் பாகவத்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு துருவ மகாராஜ், இன்னொன்னு பிரகலாத் மகாராஜ். துருவ மகாராஜ் ரெண்டு இடத்துலயுமே குருவா செயல்பட்டவர் நாரத முனிவர். நாரதருடைய கருணையினால துருவன் ஒரு பௌதீக காரணத்துக்காக பகவான் விஷ்ணுவை அணுகுன பட்சத்திலையும் நாரதருடைய கருணையினால தூய்மை அடைஞ்சு பகவான் விஷ்ணுவினுடைய தரிசனத்தை பெற்றான். அதே மாதிரி பிரகலாத் நாரதருடைய கருணையினால பக்தியில மிக உன்னத ஒரு நிலையை அடைஞ்சார். அது புராணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்மளுடைய பிரத்யட்சமா நம்ம எல்லாரும் அப்கோர்ஸ் நம்மளுடைய கண்களால பார்க்கல, ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத் இந்த உலகம் முழுக்க இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபகம் பண்ண யாராலையுமே கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அது. விருந்தாவனத்துல இருந்தவங்க யாருமே இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உலகம் முழுக்க பரவும் அப்படிங்கிறத யாருமே யோசிச்சு பார்க்க கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மேலை நாடுகளை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார். அவர் இந்த உபதேசத்தை பல சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். ஆனா அந்த சிஷ்யர்கள் யாருக்குமே அதுல ஒரு முழு நம்பிக்கை வர கிடையாது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலேயே இருந்தது. ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாத் பக்தி வேதாந்த் சுவாமி பிரபுபாத் அவருடைய நண்பர் ஒருத்தரோட உரையாடல்ல இருந்தார். அவருடைய நண்பர் அவர் கேட்டார் பிரபுபாட்ட, நம்மளுடைய ஆச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு. இதே கருத்து பக்தி வினோத் தாக்கூரும் சொன்னார். இதே கருத்தை பக்தி வினோத் தாக்கூரும் சொல்லியிருக்கார். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுக்க மேலை நாடுகள்ல அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள் எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க கீர்த்தனம் பண்ணுவாங்க. அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூரும் சொல்றார். அப்படின்னா கண்டிப்பா இந்த நாள் இந்த விஷயம் நடக்கத்தான் போகுது. ஆனா இது யார் செய்ய போறா அப்படின்னா யாராலையும் அதை உறுதியா சொல்ல முடியல. அப்ப பிரபுபாத் சொன்னார், நம்ம குரு மகாராஜுடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர் இதை செய்வார்.
ஆனா நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க அப்படின்னாரு. அப்படின்னா மறைமுகமா பிரபுபாதர் தான் அந்த காரியத்தை நிறைவேற்ற போறார் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில இருந்தே தெரிஞ்சது. அந்த பக்தர் அதுக்கப்புறம் அவரால் உணர முடிஞ்சது. பிரபுபாதர் ஏன் அவரால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது? அவர் பிரபுபாத் சொல்லுவார், பல தடவை சொல்லுவார், என்னை விட கௌடிய மடத்துல படிச்ச பண்டிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நான் என்னுடைய குரு மகாராஜோட தொடர்புல இருக்கும்போது நான் ஒரு கிரகஸ்தன் தான். ஆனா எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு டஜன் தடவை தான் என் குரு மகாராஜ்கிட்ட பார்த்து பேசி பழகி இருக்கிறேன், அவருடைய உபன்யாசங்களை கேட்டிருக்கிறேன். ஆனா அவர் கூடவே இருந்த சந்நியாச சீடர்கள் எத்தனையோ பேர், அவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த, அவங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு காரியம் என்னால எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பிரபுபா விளக்கம் கொடுப்பார். ஏன் அப்படின்னா அவங்க யாருக்குமே இந்த விஷயம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கிடையாது. குருவினுடைய கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற விருப்பமும் கிடையாது. விருப்பம் இருந்தது, ஆனா அது ஆழமா இல்ல. குருவினுடைய கட்டளை நிறைவேற்றுறதுல அவங்களுக்கு ஆழமான விருப்பம் இல்லாததுனால அவங்களால குருவினுடைய கருணையை பெற முடியல. குருவினுடைய கருணையை பெற முடியாத காரணத்தினால கிருஷ்ணருடைய கருணையை அவங்களால பெற முடியல. பிரபுபா சொல்றார், கௌடிய மடத்துல சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் இருந்த வரைக்கும் அப்பப்ப இந்த பேச்சு காதுல விடும், மேலே நாடுகள்ல போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த உலகத்தை விட்டு போன உடனே கௌடிய மடத்துல பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு. அதனால அவங்களுக்கு மத்தியில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுக்க பரவும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அதை பத்தி யாருமே பேசவே ஆரம்பிக்கல. ஸ்ரீல பிரபுபாத் ஒரு தடவை போய் இந்த அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருந்தப்ப அவருக்கு உதவி செய்தவர்கள்ல ஒருத்தர் சுமதி மொரார்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க பிரபுபாட்ட சொன்னாங்க, பிரபுபாத் அமெரிக்கா ரொம்ப கோல்டா இருக்கும் அப்படின்னு. பிரபுபாத் சொன்னார், நான் ரொம்ப போல்டா இருக்கேன்னு. ஏன்னா பிரபுபாதருக்கு அவர் சொல்றார், அமெரிக்காவுக்கு போய் இறங்குனரையும் ஸ்ரீல பிரபுபாத் ஒரு கடிதம் எழுதுறார். அதுல அவர் சொல்றார், கிருஷ்ணா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உன்னுடைய கைப்பொம்மையா நீ என்னை வச்சுக்கோ அப்படிங்கிற. பல தடவை பிரபுபாத் சொல்றார், நான் எதெல்லாம் சாதிக்க முடிஞ்சதோ இது எல்லாமே என்னுடைய குருவினுடைய கருணையினாலதான். குருவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அப்ப தாராளமா என்ன காரியம் வேணாலும் நடந்தேறும். நம்ம தினமும் காலையில குரு பூஜை செய்யும் போது பாடுறோம், குருமுக பத்ம வாக்கியா சித்தேத்தே கோரிய ஐக்கியா. குருமுக பத்ம வாக்கியா, குருவினுடைய திருவாயிலிருந்து என்ன விஷயங்கள் வருதோ அதை சித்தேத்தே கோரிய ஐக்கியா, அதை இதயத்துல ஒருத்தனை எடுத்துக்கணும். குருவினுடைய திருவாயிலிருந்து குரு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும். பிரபுபாத் சொன்னார், என்னுடைய குரு மகாராஜ் எனக்கு 2 கட்டளை கொடுத்தார். ஒன்னு, மேலை நாடுகள்ல போய் பிரச்சாரம் செய். இன்னொன்னு, உனக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீ புத்தகம் அச்சடிச்சு விநியோகம் செய். இந்த 2ஐயும் பிரபுபாத் தன்னுடைய இதயத்துல முழுக்க எடுத்துட்டார். இந்த 2ஐயும் பிரபுபாத் எந்த அளவுக்கு நிறைவேற்றினார் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பிரபுபாத் உலகம் முழுக்க 1965 இருந்து 1977க்குள்ளார பல முறை இந்த உலகம் முழுக்க வலம் வந்தார். உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் போய் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவனர். கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்ப நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விருந்தாவனத்துல போய், அதாவது பிரபுபாத் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி விருந்தாவனத்திலேயோ மாயாப்பூர்லயோ போய் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மேலை நாடவர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் தலையை வலிச்சுக்கிட்டு குடுமி வச்சுப்பாங்க, அவங்களும் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகள்லாம் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜனங்க நீ ஏதோ கனவு காண்றப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரபுபாத் உலகம் முழுக்க பல முறை வலம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு உலகம் முழுக்க நிறுவி வச்சார். பிரபுபாத் 12 வருடங்கள்ல 108 கோயில்களுக்கு ஸ்தாபகம் பண்ணார். அது மட்டும் இல்லாம அவர் அவருடைய குருவினுடைய 2ஆம் கட்டளையும் முழுக்க நிறைவேற்றினார். அவருடைய குரு என்ன சார், உனக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் செய்யணும். பிரபுபாத் அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மூச்சா எடுத்துட்டார். அவர் எத்தனையோ புத்தகங்களை எழுதினார், எண்ணிலடங்கா புத்தகங்களை எழுதினார். அவருடைய புத்தகங்கள் அளவிட முடியாது. அந்த அளவு பிரபுபாத் 80 மேற்பட்ட புத்தகங்களை எழுதினார். அத்தனை புத்தகங்களை எழுதி
அவர் எப்படி எழுதினார்? இவ்வளவு மும்மரமா உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதே சமயத்துல அவர் வந்து இந்த புத்தகம் எழுதுறதையும் தொடர்ந்து நிறைவேற்றிட்டே இருந்தார். பிரபுபா பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளவுதான் உறங்குவார். மீதி நேரம் எல்லாம் பிரச்சாரத்துல ஈடுபடுவார், புத்தகங்களை எழுதுவார். அவருடைய குருவினுடைய கட்டளைய அவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய இதயத்துல முற்றிலுமா எழுத்துட்டார். அவருக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. குருமுக்க பத்ம வாக்கிய சித்தத்தை கொரியாக்க ஆர்னாக்கோ ரிகோ மனே ஆசா. அவருக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. பிரபுபா வேற எதையுமே விருப்பப்பட கிடையாது. பிரபுபாத் வந்து முற்றிலும் பிரபுபாத் தூய பக்தர். அவர் வந்து வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து விரும்ப கிடையாது. அவருடைய குருவினுடைய கட்டளை நிறைவேற்றணும், அதையே தான் பிரபுபா வந்து மறுபடி நிலைநிறுத்திட்டு இருந்தார். பிரபுபா ஒரு தடவை சொன்னார், கிருஷ்ணர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய குரு மகாராஜ் எனக்கு தெரியும். கிருஷ்ணர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய குரு மகாராஜ் எனக்கு தெரியும். அவரை நான் திருப்திப்படுத்தணும்னா கிருஷ்ணர் கண்டிப்பா திருப்தி அடைவார் அப்படின்னு. குருவினுடைய கருணை இருந்ததுன்னா ஜெய பிரசாதே பூரே சர்வ ஆசா. குருவினுடைய கருணை இருந்ததுன்னா பூரே சர்வ, என்னெல்லாம் ஒருத்தருக்கு வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சாத்தியமா. அதாவது குருவினுடைய கட்டளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நிறைவேறும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். நிறைய பேர் இதை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நமக்குன்னு குருன்னு ஒரு படம் இருந்தா போதும், அவ்வளவுதான் குருவினுடைய கருணை இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் விளம்பரப்படுத்துறாங்க. வெளியில போனீங்கன்னா சும்மா வந்து குருவை எனக்கும் ஒரு குரு இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்கிக்கிறாங்க, இல்ல குருவை போய் அணுகுறாங்க. இல்ல குருவும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய சீப்பான குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க நம்ம கிட்ட, ஏங்க நிறைய பேர் ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஏன்னா ஜனங்க ஏமாற்றப்பட விரும்புறாங்க. ஜனங்க யாரும் கடினமான விதிமுறைகளை விரும்புறது கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எளிமையா வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவங்க ஏமாற்றக்கூடிய குரு தான் அவங்களுக்கு கிடைப்பாங்க. பாத்தீங்கன்னா இங்க இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்தா நம்ம வந்து சொல்றோம், நீங்க தினமும் 16 மாலை ஜபம் பண்ணுங்க, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. மாமிசம் சாப்பிடுறத விடுங்க, சூதாடுறத விடுங்க, தகாத பாலுறவை விடுங்க, போதை வஸ்துக்களை கைவிடுங்க இப்படின்னு சொல்றோம். இதை கேட்டு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் கஷ்டம், இங்க எல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நான் வெளியில சாய்பாபா கிட்ட போனேன்னா அவர் வெறுமன மாமிசம் சாப்பிடாதுன்னு சொல்றாரு, ஆனா அவரு எதையும் பின்பற்ற சொல்லிலாம் சொல்லல. அதே சமயத்துல அவர் எதுதான் நமக்கு பௌதிக நலன்லாம் கொடுக்குறாரு, அதனால நான் அங்க போலாம். இல்ல நான் வந்து வேற இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு, நீ நல்லா வாழ்க்கை வாழ்றதுக்கு உனக்கு உதவி செஞ்சு தரேன் இப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்களே, அங்கெல்லாம் போலாமே. இங்க இவங்க கிட்ட வந்தா நமக்கு என்ன பணம் கிடைக்க போகுதா? இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட இருந்து பணம் கேட்கறாங்க இவங்க. நம்ம பணம் கிடைக்கும்னு வந்தா இவங்க நம்ம கிட்ட இருந்து பணம் கேட்கறாங்களே இப்படின்லாம் நினைச்சிட்டு ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஏதாவது சீப்பா கிடைச்சா போலாம் அப்படின்னு எங்கெங்கயோ போய் ஏமாறுறாங்க. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒருத்தர் குருவை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களால உண்மையை புரிஞ்சுக்க முடியாது, அவங்களால பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைய முடியாது. அதனாலதான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம், ஒருத்தர் ஆன்மீக குருவின் மூலமாகத்தான் பகவானை அடைய முடியும். தத்விஜ்ஞார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேத். சாஸ்திரம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, ஒருத்தர் இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியினுடைய விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு குருவை அணுகிறது அப்படிங்கிறது மிக மிக அவசியம், அத்தியாவசியமானது. இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, இது வந்து அத்தியாவசியமானது. குருவை அணையணும் அப்படிங்கிறது அத்தியாவசியமானது. நிறைய பேருக்கு குரு அணுகணும் அப்படிங்கறத பத்தி பேசும்போது சந்தேகங்கள் வரும். இவர் யாரையா குரு, ஏன் ஒரு மனிதரை போய் நம்ம போய் அணுகணும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வரும். அந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கலியுகத்துல நம்ம எத்தனையோ போலி குருக்களை பார்த்திருக்கோம். ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னா அவர் வந்து போலியா இருக்க முடியாது. அத்தகைய நபர்களை நம்ம வந்து போலி மனிதர்கள்னு சொல்லலாம், போலி குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் போலியா இருக்க முடியாது. பல போலி நபர்களை பார்த்ததுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க,
இந்த மனிதர்கள்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ எப்படி தெரிஞ்சுப்ப? நீ ஒரு குருவை அணுகல அப்படின்னா நீ எப்படி விஷயங்களை தெரிஞ்சுப்ப? ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் மூலமா தெரிஞ்சுக்கும்? குழந்தையா கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்கணும், கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு குழந்தைக்கு கூட்டு போய் கார்ல கூட்டு போறீங்கன்னா அந்த கார் எப்படி ஓடுதுங்கிறத நினைக்கும் போது குழந்தைக்கு ஆச்சரியமா இருக்கும். யாருமே இதை இழுத்துட்டு போகல, எப்படியோ கார் ஓடுது, அதை பார்க்கும்போது ஆச்சரியமா தோணும். இந்த கார் எப்படி வேலை செய்யுது? குதிரை எதுவும் இழுக்கல, மாடு எதுவும் இழுக்கல, யாருமே இழுக்கல, எப்படி கார் ஓடுது? ஆச்சரியமா தோணும். ஆனா அந்த குழந்தையால தன்னுடைய சுய புத்தியினால புரிஞ்சுக்க முடியாது. மற்றவங்களுடைய சொல் புத்தி அவசியமாகுது அந்த இடத்துல. இது சாதாரண ஒரு பௌதிக விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது நம்ம ஆன்மீக விஷயத்தை பத்தி எப்படி சொல்றது? ஆன்மீக விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஆன்மீக குருவை அணுகித்தான் ஆகணும். அந்த ஆன்மீக குருவானவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அவருடைய குரு கிட்ட இருந்து கேட்டவரா இருக்கணும். அதுதான் குருவுக்கான தகுதி. குருவானவர் அவருடைய குரு கிட்ட இருந்து இந்த விஷயங்களை கேட்டு இருக்கணும். அவருடைய குரு அவருடைய குருகிட்ட இருந்து கேட்டிருந்திருக்கணும். இப்படியே பரம்பரையா வரக்கூடிய ஞானமா இருக்கணும் இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுஹு. ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது பரம்பரையா வரக்கூடியது. ஏதோ திடீர்னு முளைச்ச ஒருத்தர் தன்னையே குருவா சொல்லிட்டு அவர் ஏதோ உபனிஷத்துகள்ல இருந்து வேதங்கள்ல இருந்து ஏதோ பேசுறார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் குருவாயிட மாட்டார். ஒருத்தர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவருக்கு கிருஷ்ண பக்தியினுடைய பரம்பரையில வந்தார் அப்படின்னா அப்பதான் அவர் உண்மையான ஆன்மீக குருவாக இருக்கிறார். அதாவது 4 வகையான சம்பிரதாயங்கள் குறிப்பிடப்படுது. சம்பிரதாயம் அப்படின்னா குரு சீட பரம்பரை. நம்ம இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கம் முறையான குரு சீட பரம்பரையின் மூலமா வருது. கிருஷ்ணர் ஞானத்தை பிரம்மாவுக்கு அளிக்கிறார், பிரம்மா ஞானத்தை நாரதர் கொடுக்கிறார், நாரதர் வியாசர் கொடுக்கிறார், வியாசர் மத்வாச்சாரியர் கொடுக்கிறார். இப்படியே பரம்பரையா சைத்தன்ய மகாபிரபுவின் வழி வந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அவரால் ஸ்தாபகம் செய்யப்பட்டதுதான் இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கம். இது ஏதோ 40 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா முளைச்ச ஒரு இயக்கம் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இது நிறுவப்பட்டது. ஆனா இது காலமா இருந்து வரக்கூடியது. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் இங்க நம்ம விஷயங்களை கிருஷ்ணர்கிட்ட இருந்தே நேரடியா கேட்கிற மாதிரி, இந்த குரு பரம்பரையில இருந்து வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லி பிரபுபாத் இங்க விளக்கம் கொடுக்கிறார். குரு பரம்பரையில இருந்து வரக்கூடிய ஒரு முறையான ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்ம கிருஷ்ண பக்தியை பத்திய விஷயங்களை கேட்கறதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்து நேரடியா கேட்கறதும் ஒரே பலனை கொடுக்கக்கூடியது. அதுதான் குரு பரம்பரையினுடைய மகிமை. குரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர் அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படின்னா அவருக்கு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவம் தெரியும். கிப விப்ர கிப நாசி சூத்ர கணேனாய் ஹே கித்ஸ தத்துவ ஹோய் சே குரு ஹயா. கிப விப்ரா, ஒருத்தர் விப்ரனா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, கிப ஞாசி சன்னியாசியா இருந்தாலும் சரி, சூத்ர கணேனாய் சூத்ரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க குருவாகலாம். குரு பரம்பரையில வரணும், அவருக்கு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். தத்விஜ்ஞார்த்தம் சகுரும் ஏபாபி கச்சத் சமித்பாணி பிரம்மனிஷ்டம், பிரம்மத்துல நிலை பெற்றிருக்கணும், கிருஷ்ண பக்தியில நிலை பெற்றவரா இருக்கணும் குருவானவர். குரு கிருஷ்ண பக்தியில நிலை பெற்றிருந்தவரா இருந்தார்னா அப்ப அவர் தக்க ஆன்மீக குரு ஆகிறார். இல்லைன்னா அவர் தகுதி வாய்ந்த ஆன்மீக குரு கிடையாது. இதுதான் ஆன்மீக குருவுக்கான அடிப்படை தகுதி. அவர் கிருஷ்ண பக்தரா இருக்கணும், முறையான சம்பிரதாயத்தின் பரம்பரை மூலமா வந்திருக்கணும். அப்படிப்பட்ட நபரை நம்ம அணுகணும் அப்படின்னா அப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும். இல்லைன்னா நம்மளால ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் காண்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. மேலும் சொல்லப்படுது, நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பதம், ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சல சலாக்கியா சக்ஷுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை பத்தி நம்ம வந்தனம் செலுத்தும் போது சொல்றோம்,
குருவானவர் அறியாமை அப்படிங்கிற திரை என் முன்னாடி இருந்தது, இருள் இருந்தது. அந்த இருளை விலக்கி என் கண்ணை திறந்திருக்கிறார் குருவானவர். அறியாமை அப்படிங்கிற ஒரு இருளை விலக்கி இருக்கார் குரு. அதுதான் குருவினுடைய பணி. நம்ம எல்லாருமே அறியாமை அப்படிங்கிறதுல விழுந்து கிடக்கிறோம். அதுல இருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார். கிருஷ்ணரை நம்ம நேரடியா அணுகலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது சாத்தியம் இல்லாத. நம்ம குரு மூலமாகத்தான் கிருஷ்ணரை அணுகி ஆகணும். இதுதான் தாத்பரியம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஓ 8 மணிதான். யா 4 குரு பரம்பரை சொன்னீங்களே, அத விளக்க சொல்ற. 4 வகையான குரு பரம்பரை இருக்கு. இந்த குரு சீட பரம்பரை, நான் ஒரு பரம்பரை சொன்னேன், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் எந்த பரம்பரை மூலமா வருதுன்னு. அது இல்லாம 3 இதர சம்பிரதாயங்கள் இருக்கு. நம்ம பின்பற்றக்கூடியது பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். பிரம்மா மூலமா மத்வாச்சாரியர் மூலமா வரக்கூடியது. இன்னொரு சம்பிரதாயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ சம்பிரதாயம். இன்னைக்கு தென்னிந்தியாவில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது லக்ஷ்மியின் மூலமா வரக்கூடியது ஸ்ரீ சம்பிரதாயம். அப்புறம் குமார சம்பிரதாயம், பிரம்மாவினுடைய 4 குமாரர்கள் மூலமா வரக்கூடியது. அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், பகவான் விஷ்ணுனுடைய விரிவங்கமாகிய சிவபெருமான் மூலமா வரக்கூடியது. ஸோ இந்த 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய குமார சம்பிரதாயமும் ருத்ர சம்பிரதாயமும் ஏறக்குறைய அழிவுற்றுதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு மத்வ சம்பிரதாயமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா நிறைய இடங்கள்ல அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க கிட்டயும் அதனுடைய முக்கியமான தாத்பரியங்கள் புரியறதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரிய நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு பேட்டியில கொடுக்கிறார், உங்களை ஆன்மீகத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமான உற்சாகம் கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு. அவர் சொல்றார், ரவிசங்கர் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நபருக்கு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவமே தெரியல. ஏன்னா அந்த சம்பிரதாயங்கள்ல பிரச்சாரம் அப்படிங்கிறது விட்டு போயிடுச்சு. உண்மையான தூய பக்தி அப்படிங்கிறது விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பக்தி இருக்கு. ஆனா அந்த தூய பக்தி அப்படிங்கிற கொள்கையானது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அளவு வேற இடங்கள்ல இல்ல. சம்பிரதாயத்துல இருக்கு, ஆனா பழக்கத்துல இல்ல. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜர் சுத்த பக்தியை தான் சொல்லி கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அவங்க அதை மறந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அதெல்லாம் கணக்கு போடுறதே இல்லை. எத்தனை பெருமாள் கோயிலுக்கு போனா எத்தனை இடத்துல நமக்கு பிரச்சாரம் நடக்குது. எந்த பெருமாள் கோயில நமக்கு கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லி தராங்க? கிருஷ்ணருக்கு எப்படி வழிபடுறது, கிருஷ்ணருக்கு எப்படி பூஜை பண்றது, மனித வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பத்தி யார் எந்த இடத்துல பிரசங்கம் தராங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. இருந்தாலும் குறிப்பா இன்னைக்கு எல்லாமே அழிவுற்ற நிலையில இருக்கு. அதையும் நம்ம உணரணும். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர், அவர் நேரடியா கோலோகத்துல இருந்து இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத நேரடியா கொண்டு வர. கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தன். இந்த ஹரிநாம சங்கீர்த்தன், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம கீர்த்தனம் பண்றது அப்படிங்கிறது கோலோகத்துல இருந்து இறங்கி வரக்கூடியது. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கார். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் கலியுகத்துக்கு தீர்வு. மற்ற ஆச்சாரியர்களும் இதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இதை பிரதானமா எடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு இதை பிரதானமா எடுத்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்திய பரவலா விநியோகம் பண்ணார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நம்ம சொல்றோம், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரவதி விஷய நமக. நமோ மகாவதான்யாய. சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். இந்த ஹரிநாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கார். கிருஷ்ண பிரேமையை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஹரிநாமத்தினுடைய சக்திக்கு அளவே கிடையாது. ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்றார்,
ஹரிஸ்தானே அபராதி தொகை ஹரிநாம். பகவான் ஹரிக்கு ஒருத்தர் அபராதம் பண்ணா கூட அந்த ஹரிநாம ஒருத்தரை காப்பாத்திடும். அப்படின்னா ஹரிநாமத்தினோட மகிமையை பாருங்க. அந்த ஹரிநாமத்தை நம்ம குரு பரம்பரை மூலமா நம்ம பெறோம். இந்த ஹரிநாமத்தினுடைய மகிமைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த குரு பரம்பரை மூலம். சோ இதுதான் குரு பரம்பரை அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம். குறிப்பா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது முறையான ஆச்சாரியர்கள் வழி வந்திருக்கு. இது கிருஷ்ண பிரேமை அப்படிங்கறதனுடைய தூய பக்தியினுடைய கருத்து இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. வேற யாரும் தூய பக்தியை பத்தி பேசுறது கிடையாது, பேசுறது கூட கிடையாது. அவங்க பல விஷயங்கள் பேசலாம், ஆனா தூய பக்தி அப்படிங்கறத பத்தி பேச கிடையாது. ஆச்சாரிய உபாசனம் இது பக்தியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு கிட்ட சரணடைறது, குருவுக்கு சேவை பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம். குரு சாதாரண நபரா நம்ம நினைக்க கூடாது. குருவை சாதாரண நபரா நினைக்கக்கூடியவர்கள் யாரு பகவானுடைய விக்கிரகத்தை ஒரு கல்லுன்னு உலோகம்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மிருகத்துக்கு சமமானவர்களா ஒப்பிடப்படுறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, யார் ஒருத்தர் ஆச்சாரியரை சாதாரண நபரா நினைக்கிறாங்களோ அவங்க மிருகத்துக்கு சமமானவர்களா ஒப்பிடப்படுறாங்க. நிறைய பேர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் பண்ணாலும் அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு வர முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க இழைக்கக்கூடிய அபராதங்கள். ஆச்சாரியரை சாதாரண நபரா நினைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த அபராதங்கள்ல ஒன்று. அதனால ஆச்சாரியரை ஒருத்தர் அவர் கிருஷ்ணருடைய நேரடி பிரதிநிதி அப்படிங்கிறத ஒருத்தர் உணரணும். கிருஷ்ணருடைய நேரடி பிரதிநிதி, ஆச்சாரியர் கிருஷ்ணர் கிடையாது. இதுவும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பல பேர் பல குருக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் முட்டாள்தனம். எந்த குரு தன்னையே கடவுளா பிரகடனம் செய்யறாங்களோ அவங்க குரு கிடையாது, அவங்க போலி மனிதன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருவாகப்பட்டவர் அவர் கடவுளுடைய பிரதிநிதியா செயல்படணும், மொத்த சம்பிரதாயத்தினுடைய பிரதிநிதியா செயல்படணும். அவர் தன்னையே கடவுள்னு சொன்னாலோ இல்ல அவருடைய சீடர்கள் அவரையே கடவுள்னு சொன்னாலோ அவங்க எல்லாருமே போலி நபர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் முக்கியமான கருத்து. குரு எப்பவுமே தன்னை கிருஷ்ணருடைய சேவகனா நினைக்கிறார். அதனால நம்ம முறையான சம்பிரதாயத்து மூலமா வரக்கூடியவங்களும் குருவுக்கு மரியாதை கொடுப்பாங்க, குருவுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனா எந்த மனோபாவத்தோட பூஜை பண்றோம் அப்படின்னா குரு கிருஷ்ணருடைய பிரதிநிதி. இப்ப அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துல இருந்து அலுவலர் வரார், அந்த அரசாங்கத்தின் பிரதிநிதியா ஒருத்தர் வரார் அப்படின்னா அவருக்கு நம்ம அந்த அரசாங்கத்துக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதையை கொடுப்போம். இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கார் மன்மோகன் சிங், அவருடைய செக்ரட்டரி ஒருத்தர் வரார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதையை நம்ம அவருடைய செக்ரட்டரிக்கும் கொடுப்போம். அதே மாதிரிதான் ஆன்மீக குருவுக்கு பூஜை செய்யறது அப்படிங்கிறது. ஆன்மீக குருவுக்கு எல்லாரும் கண்டிப்பா பூஜை செய்தாகணும், முறையான ஆன்மீக குருவுக்கு. ஆனா தெளிவான ஒரு மனோபாவத்தோட ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யற மாதிரி. ஆனா ஆன்மீக குரு கிருஷ்ணர் கிடையாது. ஆன்மீக குரு கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டவர் ஒரு விதத்துல சொல்ல போனா. ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதியா செயல்படுறார். அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படிங்கறதுனால கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் மரியாதை நம்ம கொடுக்கிறோமோ அது எல்லாமே ஆன்மீக குருவுக்கும் கொடுக்கிறோம். கிருஷ்ணர் மேல என்னெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அது மொத்த நம்பிக்கையும் ஆன்மீக குரு மேலே வைக்கிறோம். எஸ் தேவா பரா பக்தி யதா தேவோ ததா குரு தஸ்யைத கதித யத்தா பிரகாசந்தே மகாத்மனஹ. கிருஷ்ணர் மேல ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு அசையாத நம்பிக்கை குரு மேலே இருந்தது அப்படின்னா அத்தகைய நபர்கள் மகாத்மாக்களா கருதப்படுறாங்க. அத்தகைய நபர்கள் ஆன்மீக ஞானத்தை அடைய முடியும். அதனால 4 சம்பிரதாயங்கள் இருந்தாலும் அதுல இன்னைக்கு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது கேள்விகள் கேளுங்க. தத்துவம் அசி. தத்துவம் அசி அப்படிங்கிற வார்த்தை முடியாது. தத்துவம் அசி அப்படின்னா
இப்ப பகவான் கிருஷ்ணருடைய பத்திய தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவசியமா கண்டிப்பா நம்ம வந்து குரு அணுகித்தான் ஆகணும். குருவினுடைய அதுதான் இப்ப மொத்த லட்சணமே நான் அதை பத்தி தான் சொன்னேன். நம்ம வந்து கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்த முயற்சியினால முடியாது. நம்ம கண்டிப்பா குரு பரம்பரை மூலமா வரக்கூடிய ஆச்சாரியர்களை அணுகணும். குரு சாது சாஸ்திரா மூணுமே அவசியமாகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் முடியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம். நம்மளால ஏன் தெரிஞ்சுக்க முடியாது சொந்தமா அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா அது நம்ம இது 3 முறைகள் இருக்கு. எந்த ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் 3 முறைகள் இருக்கு. ஒண்ணு பிரத்யக்ஷ பிரமான், அடுத்தது அனுமான பிரமான், மூன்றாவது சப்த பிரமான். பிரத்யக்ஷ பிரமான் அப்படின்னா நம்மளுடைய கண்களா பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானம். இப்ப என் முன்னாடி விஜயகுமார் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது பிரத்யக்ஷ பிரமான். இவர் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கண்களால பார்த்து நான் அதை வந்து சொல்றேன். இது பிரத்யக்ஷ பிரமான். அனுமான பிரமான் அப்படின்னா நான் வந்து யூகிக்கிறேன். இப்போ வந்து மணி 8:10 ஆகுது, இந்த நேரத்துல கோயில்ல வந்து பால் காய்ச்சின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சு நான் யூகிக்கிறேன். இது அனுமான பிரமான். அதுக்கப்புறம் சப்த பிரமான் இருக்கு. சப்த பிரமான் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான நபர்கள்ட்ட இருந்து கேட்கறது. இன்னைக்கு அமெரிக்கால ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நமக்கு எப்படி தெரியுது? செய்தித்தாள்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதிகாரப்பூர்வமான நபர்கள் சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய கண்களால பார்க்கல, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யூகிக்க கிடையாது. ஸோ இப்படி 3 விதமா நம்ம ஞானத்தை அடைகிறோம். சரியா? இப்ப ஆன்மீக ஞானம் அப்படின்னு வரும்போது இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு ஒத்து வராது. ஏன் அப்படின்னு பாருங்களேன். சாதாரண பௌதிக விஷயத்திலேயே இந்த பிரத்யக்ஷ பிரமாணமும் அனுமான பிரமாணமும் வேலைக்கு ஆகாது. இப்ப உங்களுடைய கண்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சூரியன் இருக்கு. அந்த சூரியன் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தட்டளவுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய கண்களால பார்க்கும்போது பிரத்யக்ஷத்தினால. அதனால இந்த பிரத்யக்ஷத்தை வச்சு நம்ம சூரியனையே அளவிட முடியாது. நம்ம எப்படி பகவானை அளவிட முடியும்? அனுமானத்தை வச்சு நம்ம வந்து வேலைக்கு ஆகாது. அனுமானம் நம்ம எவ்வளவு வேணாலும் யூகிக்கலாம். இப்ப ஒருத்தவங்க ரயில்வே கிராசிங் இருக்கு, ட்ரெயின் போற தண்டவாளம் இருக்கு, அது பக்கத்துல வந்து அவங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? மணி 3:30, இந்த ட்ரெயின் போனா மணி என்ன இந்த மணி அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது பழக்கமா இருக்கும். அது அனுமானம். ஏன்னா அந்த ட்ரெயின் போகும்போது அவங்க மணி பார்த்துருப்பாங்க 3:30. ஆனா அந்த அனுமானம் தவறாகலாம். ஒரு நேரம் அவங்க ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லி மணி 3:30 அந்த ட்ரெயின் ஒரு 4 மணி நேரம் லேட்டா வந்திருக்கலாம். அதனால அனுமானமும் பௌதிகத்திலே ஒத்து வராது. ஆனா சப்த பிரமாணம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒத்து வரக்கூடியது. எல்லா சூழ்நிலையிலுமே ஒத்து வரக்கூடியது. எந்த சூழ்நிலையுமே அது வந்து பொய்யாகாது. சரியா? இது வந்து நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையிலே பார்க்கணும். ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா பிரத்யக்ஷ பிரமாணமும் அனுமான பிரமாணம் ஒத்தே வராது. சப்த பிரமாணம் மட்டும்தான் வரும். ஏன் அப்படி? ஏன் பிரத்யக்ஷா அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னா அதுல 4 குறைபாடுகள் இருக்கு. கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே 4 குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா பக்குவமற்ற புலன்கள், இல்ல குறைபாடுள்ள புலன்கள்னு சொல்லலாம். நம்மளுடைய புலன்கள் எல்லாமே பக்குவமற்றது. எதுவுமே வந்து பக்குவமானது கிடையாது. நம்மளுடைய கண்களை வச்சு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். இப்ப இந்த புத்தகத்தை நான் இங்க வச்சேன்னா என்னால படிக்க முடியாது. இவ்வளவு தொலைவில் வச்சாலும் என்னால படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய கண்களுக்குன்னு ஒரு சில எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி என்னால அறிய முடியாது. என்னுடைய காதுகளை உபயோகப்படுத்தி நான் கொஞ்சம் தான் கேட்க முடியும். இங்க இந்த கடைசியில நீங்களே அந்த கடைசியில நின்று என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு காதுல விழாது. இதுவே பக்கத்துல வந்து ஓன்னு கத்துனீங்கனாலும் என்னால ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாது. சயின்டிபிக்கலா சொல்லணும்னா ஒரு சில குறிப்பிட்ட டெசிபலுக்குள்ளா இருந்தாதான் நம்மளால காதுல கேட்க முடியும். ஒரு சில ஃப்ரீக்வன்சிக்கு தாண்டி போச்சு அப்படின்னா நம்மளால காதுல கேட்க முடியாது. நம்மளுடைய மூக்குக்கும் அதே மாதிரிதான். இப்ப வந்து ஒரு 4 வீடு தாண்டி என்ன சமைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னால ஸ்மெல் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? சோ நம்மளுடைய புலன்கள் வந்து குறைபாடு உள்ளது. அப்புறம் நம்ம இது ஒரு குறைபாடு. 4 குறைபாடுகள்ல ஒரு குறைபாடு பக்குவமற்ற புலன்கள்.
அப்புறம் நம்ம மாயையின் வசப்படுறோம். இல்லாத ஒரு பொருளை இருக்கதான் நினைச்சுக்கிறோம். நமக்கு குறைபாடுள்ள புலங்கள் இருக்கு, அதனால ஒரு பொருளை வேற ஒரு பொருளை தவறா நினைச்சுக்கிறோம். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இருட்டுல நம்ம போகும்போது ஏதாவது கயிறு தென்பட்டது அப்படின்னா அது வந்து ஓ பாம்பு அப்படின்னு நினைச்சிருவோம். ஒரு பொருளை வேற ஒரு பொருளா நம்ம வந்து யூகிச்சிடுவோம். இது மற்றும் ஒரு குறைபாடு. அப்புறம் குறைபாடுள்ள புலன்கள், மாயையின் வசப்படுதல், மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு எண்ணம். இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே இன்னொருத்தரை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி வெளியில வேலை செய்து பார்த்தீங்களா, அது எல்லாமே மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் செயல்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை எடுத்துட்டாலும் எல்லா விளம்பரங்களுமே வந்து மக்களை வந்து ஏமாத்துற மாதிரிதான். ஜனங்க என்ன விளம்பரத்தை பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பெப்சி விளம்பரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெப்சி குடிச்சா பின்னாடி ஒரு 10 பெண்கள் வந்து நடனம் ஆடுவாங்க அப்படின்னு. எத்தனையோ பேர் பெப்சி குடிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து பின்னாடி வந்து நடனம் ஆடுறாங்க? கிடையாது. அப்படின்னா என்ன? ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஜனங்கள்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பின்னாடிதான் அந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி வேலை செய்யுது. இது ஒரு சின்ன உதாரணம், இது எல்லாருக்கும் தெரியக்கூடியது. அப்புறம் கட்டுண்டாத்மாவுக்கு இன்னொரு குறைபாடு என்னன்னா, தவறு செய்யக்கூடியவன். எல்லாருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள். இதுக்கு வந்து மறுப்பே கிடையாது. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவனும் வந்து தவறு இழைப்பான். பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசப்பிதான் நம்ம சொல்றோம் காந்தி, அவர்கிட்ட எச்சரிக்கை விடுத்தாங்க, நீங்க வந்து அந்த மீட்டிங்க்கு போகாதீங்க, அங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் வந்து அதை பத்தி கண்டுக்கல. அப்ப அவர் தப்பு பண்ணிட்டார். அவருக்கு வந்த ஒரு எச்சரிக்கையை அவர் வந்து கண்டுக்காம விட்டுட்டார், அதனால சுட்டு கொல்லப்பட்டார். சோ தவறு செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவுதான் தந்திரம் வாய்ந்தவர்களா இருந்தாலும் தவறு செஞ்சிருவாங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட கொடுக்கலாம். நம்ம ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு தடவை அவர்கிட்ட 2 பூனை இருந்தது. அந்த 2 பூனை போறதுக்கு அவர் வந்து ஓட்ட போடணும்னு நினைச்சார். ஒரு பூனை பெரிய பூனை, இன்னொரு பூனை சின்ன பூனை. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போறதுக்கு ஓட்ட போடணும்னு நினைச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, கார்பெண்டரை கூப்பிட்டு இந்த பெரிய பூனை போறதுக்கு ஒரு பெரிய ஓட்ட போடு, சின்ன பூனை போறதுக்கு ஒரு சின்ன ஓட்ட போடுனார். அவன் புரியல, எதுக்குங்க 2 ஓட்ட? பெரிய ஓட்ட போட்டாலே அதுல சின்ன பூனையும் போயிடுமே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓ ஆமால, அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா தவறு செய்யக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்த 4 குறைபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால பிரத்யக்ஷ பிரமாணம் ஒத்து வராது. இந்த 4 குறைபாடுகளை அடிப்படையா வச்சு செயல்படக்கூடியதுதான் அனுமானம். அப்படிங்கறனால அனுமானமும் ஒத்து வராது. சப்தம் ஒண்ணுதான் வேலைக்காகும். இப்ப பாத்தீங்கன்னா சப்தத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்பா யாருன்னு யாருக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும்? அம்மா கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற எப்படி அணுகுனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத சாஸ்திரங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். நம்மளா படிச்சு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியாது. வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, குருவின் மூலமா தான் வேத சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுது. சரியா? சோ குரு, சாது, சாஸ்திரா, இந்த 3 முக்கியம். இந்த 3ஐயும் வச்சுதான் ஒருத்தர் வந்து பகவானை தெரிஞ்சுக்க முடியுமோ ஒழிய நம்மளுடைய சொந்த முயற்சியினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது இயலாத காரியம். நம்ம ஏதோ ஒண்ணு புரிஞ்சுட்டு இருப்போம். நம்மளா ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சோம் அப்படின்னா அதுல நம்ம வேற ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுப்போம். சாதாரண ஒரு பள்ளிக்கூட பாடப்படிப்புக்கே நம்ம வந்து வாத்தியார் தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்மீக விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சாதாரண பள்ளிக்கூடத்துல இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பையன் இருக்கானு, எத்தனாவது படிக்கிற? 6வது படிக்கிற. இந்த பையன்கிட்ட இப்ப நான் வந்து என்ன சொல்றது, ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு கணக்குல, உனக்கு தெரியுமா அது? அத வந்து நான் இந்த பையன்கிட்ட கொடுத்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இவனால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சும்மா அதை பார்த்தான்னா இவன் கோடிக்கணக்கான வருஷம் முயற்சி பண்ணாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஓ இது இப்படியா அப்படிங்கறத ஒருத்தனால புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரண பௌதிக விஷயத்துக்கே எப்படின்னா, அப்ப ஆன்மீக விஷயத்தை பத்தி என்ன சொல்றது இருக்கு?
கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இன்னும் நுணுக்கமானது. அதனால ஆன்மீக குரு இல்லாம நம்ம அணுகலாம் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். இது எப்படின்னா, தண்ணியில இறங்காம நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்ல முடியும் நம்ம? ஐயா, நீச்சல் அடிக்கணும்னா தண்ணியில இறங்கித்தான் ஆகணும். இல்லைங்க, தண்ணியில இறங்காம எனக்கு நீச்சல் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, நீங்க வேணா சொல்லி தரலாம். தரையிலே வச்சுக்கோ, தரையில படுத்து இப்படி கால் ரெண்டையும் அடி, கை ரெண்டையும் அடின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தண்ணியில தூக்கி அவரை போட்டீங்கன்னா என்ன ஆவாரு? உள்ள போயிடுவார். ஸோ தண்ணியில இறங்காம நீச்சல் கத்துக்கலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அது மாதிரி குரு அணுகாம ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா அது சாத்தியம் இல்லை. அது மட்டும் இல்லாம குரு நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர். நம்ம சாஸ்திரங்களை படிக்கும் போது நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் யார்கிட்ட இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும்? சாஸ்திரங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லும், இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லும். ரெண்டு விஷயத்துக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுக்கு எல்லாத்துக்குமே குரு அத்தியாவசியமா தேவைப்படுறார். வேற ஏதாவது கேள்விகள்? புரிஞ்சுதா? கிளியர்?